Hello friends, welcome to English Pesa Asaya. So நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய subscribers அப்புறம் நிறைய லைக் கொடுத்திருக்கீங்க அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ். So thank you very much. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் previous உள்ள வீடியோஸ்ல continuous tense. என்ன continuous tense பார்த்தோம்? past continuous tenseல பாசிட்டிவா எப்படி பேசுறது, நெகட்டிவா எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறது அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பாசிட்டிவாக எப்படி கேள்வி கேட்பது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவா கேள்வி. அது என்ன பாசிட்டிவா கேள்வி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அவன் படித்துக் கொண்டிருந்தான். அது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ். அவன் படித்துக் கொண்டிருந்தான். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? He was studying. இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாடி இருக்கிற வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஏதோ கொஸ்டினாக கேட்க போகிறோம். அவன் படித்து கொண்டிருந்தானா? இன்னைக்கு எக்ஸாம் வேற, அவன் நேற்று ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தானாப்பா அப்படின்னு கேட்போம்ல. அவன் படித்து கொண்டிருந்தானா எப்படி இங்கிலீஷில் கேட்குறது பார்க்கலாமா? ஜென்ரலாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹி, ஷீ, இட், நேம்ஸ். நான், அவன், அவள், அது. நேம்ஸ் வந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த வாஸ்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப், மறந்துடாதீங்க. இந்த 4 சப்ஜெக்டில் வந்ததுன்னா, நாலு சப்ஜெக்ட் அதோட நம்மளோட நேம்ஸ் எல்லாமே சேர்த்து இது எல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கு வாஸ் தான் ஆக்சிலரி வெர்ப், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நமக்கு? தே அவர்கள், வி நாங்கள், யூனா நீ அல்லது நீங்கள். ரெண்டுக்குமே வந்து நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? இது வந்து ஜென்ரலாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்குள்ள ஸ்ட்ரக்சர். இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம வந்து எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் படித்துக்கொண்டு இருந்தான். இருந்தான் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு பாஸ்ட்ல நடந்தது. கொண்டு அப்படின்னு வந்துச்சு கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது சாதாரணமான ஒரு வாக்கியம். என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவன் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் இங்கிலீஷில்? ஹீ. ஹீங்கிற சப்ஜெக்ட் வந்துருச்சு. அப்போ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஹீ போட்டிங்க, அடுத்து ஆக்சிலரி வெர்ப் வாஸ் வரணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வெர்பு. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டடி. வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குறீங்க. ஹி வாஸ் ஸ்டடியிங். அவன் படித்து கொண்டு இருந்தான். வெரி சிம்பிள். ஓகேவா? நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், கேள்வி கேட்கறதுக்கு என்ன முக்கியம்? ஆக்சிலரி வெர்ப். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னென்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்குது? வாஸ் அப்புறம் வேர். இந்த ரெண்டும் தான் auxiliary verb. This is called as auxiliary verb. was and were. ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்லிட்டு வரேன். past continuous tenseக்கு இந்த ரெண்டு தான் auxiliary verb அப்படின்னு மறந்துடாதீங்க. ஓகே, இதை எப்படி கேள்வியா கேட்பீங்க? அவன் படித்து கொண்டு இருந்தானா? அவன் படித்து கொண்டு இருந்தானா? இது ஒரு கேள்வி வாக்கியம். ஓகே, இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணுவீங்க கேள்வி கேட்குறதுக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஆக்சிலரி வெர்பை தூக்கி என்ன பண்ணணும்? முன்னாடி போட்டுடணும். அவ்வளோதான் கேள்வி. அவன் படித்து கொண்டிருந்தானா? இதான் வாஸுங்கிறது ஆக்சிலரி வெர்பு. அதை அப்படியே முன்னாடி போட்டுருங்க. வாஸ் ஹி ஸ்டடியிங்? அவன் படித்து கொண்டு இருந்தானா? இந்த ஹீக்கு பதிலாக பேர் கூட வரலாம். ராமு அப்படின்னு வந்துச்சுன்னா கேட்பீங்க, வாஸ் ராமு ஸ்டடியிங்? ராமு படிச்சுக்கிட்டு இருந்தானா கேட்பீங்களா? ரொம்ப 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 சிம்பிள் இதெல்லாம். ஓகே, இப்போ வந்து லீனா அப்படின்னு எடுத்துக்கோங்க. லீனாங்கிறது பேர் அப்படின்னா என்ன கேட்பீங்க? வாஸ் லீனா ஸ்டடியிங்? லீனா படித்து கொண்டிருந்தாளா? வெரி வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் புரிஞ்சு படிக்கணும். எதனால முன்னாடி வாஸ் போட்டிருக்கோம்? அந்த வாசை முன்னாடி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் இருக்குது, அதை அப்படியே முன்னாடி போட்டால் அது ஒரு கொஸ்டின். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அடுத்த எக்ஸாம்பிள்.
ராஜா ஒரு சப்ஜெக்ட், அதை எழுதிட்டீங்க. ஓகே, ஸோ ராஜா நேம்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வாஸ் போடுறீங்க. வாஸ் போட்டிங்கன்னா அடுத்து வெர்பு. இங்கே எது வெர்பு, காத்து கொண்டிருந்தான், வெயிட் பண்ணுறான். காத்து கொண்டிருந்தான் அப்படின்னா இங்கிலீஷ் என்னது, வெயிட், அதான் வெர்பு. அதோட என்ன சேர்க்கணும், ஐஎன்ஜி. ராஜா வாஸ் வெயிட்டிங் அப்படின்னு போட்டிங்க. இங்கே புதுசாக ஒரு வேர்டு இருக்குது, உனக்காக. ப்ரீவியஸாக உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இக்காக அப்படின்னா என்ன, இக்காக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார். ஃபார் அப்படின்னா காக அப்படின்னு அர்த்தம். இந்த காக அப்படின்னு இருக்கா, ஃபார், அதுக்கு இங்கிலீஷில் ஃபார். இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக தெரியும்னா நீங்கள் முதல்ல உள்ள வீடியோலாம் பாருங்கள், நான் நல்லா இலாபரேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, காக அப்படின்னா ஃபார் போட்டுடுறீங்க. ஓகேவா, இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் நான் ப்ரீவியஸாக உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். யூ அப்படின்னா அது வந்து நமக்கு சப்ஜெக்டாக இருக்கிறப்போ, சப்ஜெக்டாக இருக்கிறப்போ நீ அல்லது நீங்கள்னு சொல்கிறீங்க. ஓகேவா, இந்த மாதிரி அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாவோ ஏதாவோ அதுக்கு அடுத்து நமக்கு வர்றப்போ வந்து சப்ஜெக்டாக இல்லாமல் இன்னொரு இடத்துல அது வர்றப்போ அதுக்கு வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா உன்னை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் புதுசாக ஒரு 2 வார்த்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. கற்றுக்கலாமா? இந்த உன்னை அப்படிங்கிறதையும் காக இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா உனக்காக அப்படின்னு அர்த்தம். இந்த எண்ணெய் அப்படிங்கிறதையும் காக அப்படிங்கிறதையும் சேர்த்திங்கன்னா எனக்காக அப்படின்னு அர்த்தம். எழுதலாமா? ஃபாரையும் யூ அப்படின்னு சேர்த்திங்கன்னா உனக்காக. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாரோட மீ சேர்த்திங்கன்னா அது என்ன அர்த்தம், எனக்காக. வெறுமனையாக மீ போட்டால் என்னைன்னு அர்த்தம், அதோட ஃபார் சேர்த்திங்கன்னா எனக்காக, யூ சேர்த்திங்கன்னா உனக்காக. அப்போ இங்கே என்ன வரும், ஃபார்க்கு அடுத்து யூ. ராஜா வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, ராஜா உனக்காக காத்து கொண்டிருந்தான். இதை கொஸ்டினாக கேட்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராஜா உனக்காக காத்து கொண்டு இருந்தானா, அது கொஸ்டின். இது என்ன வாக்கியம், ஒரு கேள்வி வாக்கியம். வெரி சிம்பிள். என்ன பண்ணணும், ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா அதுதான் கொஸ்டின். இங்கே எது ஆக்சிலரி வெர்ப் நீங்களே கண்டுபிடிங்க. வாஸ் அப்படிங்கிறதா ஆக்சிலரி வெர்ப். அதை தூக்கி என்ன பண்ணணும், அப்படியே முன்னாடி போட்டுறீங்க. எதலாமா இப்போ சென்டென்ஸ்? வாஸ் ராஜா வெயிட்டிங் ஃபார் யூ, ராஜா உனக்காக காத்து கொண்டிருந்தானா. ஏய், ராஜா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்போம்ல, அவ்வளோதான். வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பேசி பேசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள். அவர்கள் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இது என்ன சென்டென்ஸ், ஒரு பாசிட்டிவ். இதில் இருந்தால் நம்ம கேள்வி உருவாக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், தே வந்துருச்சா. அப்போ இந்த ஃபார்மேட் சப்ஜெக்ட் போட்டதுக்கப்புறம் அடுத்து வேர் வரணும். அடுத்து வெர்பு. டிவி பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், டிவி பார்க்கணும்னா வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வாட்ச் அப்படின்னா என்னது, டிவி பார்க்குறதுக்கு நம்ம சொல்கிறோம் வாட்ச், பார்க்குறது. அதோட ஐஎன்ஜி சேர்க்குறீங்க, வாட்சிங். தே வேர் வாட்சிங். அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன பார்த்து கொண்டிருந்தார்கள், மிச்சம் என்ன இருக்குது, டிவி அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு, டிவி. தே வேர் வாட்சிங் டிவி. இதே இது அவங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, தே வேர் வாட்சிங் கிரிக்கெட் மேட்ச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ என்னது, கேள்வியாக கேட்கலாமா இதை, அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்களா.
அவர்கள் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்களா? இது ஒரு கேள்வி வாக்கியம். கொஷினாக கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்? வேர் அப்படிங்கிறது தான் இங்கே ஆக்சிலரி வெர்ப். ஏன்னா தே வந்திருக்கு. அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க? முன்னாடி போட்டுருவீங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டு ஒரு கொஷின் மார்க் மறந்துடாதீங்க. ஏன்னா அது ஒரு கேள்வி வாக்கியம். வேர் தே வாட்சிங் டிவி? அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறீங்க, ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டால் அது ஒரு கொஸ்டின். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலையே ஈஸியானது என்னது? கண்டினியூஸ் டென்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருந்தது? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின் கேட்கணும். நீங்களும் கேட்டு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.